வணக்கம். எண்ணும் எழுத்தும். இன்னைக்கு எண்ணும் எழுத்தும்ல அறிவியல்ல முக்கியமான ஒரு லெசன் காற்று. சரியா? காற்றை பற்றி தான் நம்ம இப்போ படிக்க போகிறோம். சரி, நம்மளாம் இப்போ டூர் போகலாமா? சரி, நம்ம டூர் போனால் எதில் போவோம்? பஸ்ஸில் போவோம், சில நேரத்தில் காரில், ட்ரெயினில் எல்லாம் போயிருக்கீங்க இல்லையா? எல்லாரும் போயிருக்கீங்களா? இன்னைக்கு நம்ம இந்த இதில் போக போகிறோம், ஏரோப்ளேனில் நம்ம என்ன பண்ண போகிறோம். சரிங்களா? ஒரு விமானத்தில் பயணம் செய்கிறோம் அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் இந்த விமானத்தை யார் கண்டுபிடிச்சா அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கலாம். ரைட் சகோதரர்கள் உங்களை மாதிரி ஒரு 2 பேர் இருக்காங்க. அவங்க என்ன பண்ணுறாங்க, ஒரு நாள் வானத்தில் பார்க்குறாங்க, வானத்தில் பறவை பறக்குது. பறவை மட்டும் எப்படி வானத்தில் இவ்வளோ தூரம் பறக்குது அப்படின்னு பார்க்கும்போது அப்போ அவங்க என்ன கண்டுபிடிங்கன்னா, அந்த பறவைகளோட ரெக்கைகள் எப்படி இருக்கும், ரொம்ப மிருதுவாகவும் லைட் வெயிட்டில் இருக்கும், லேசாகவும் இருக்கும். அது என்ன பண்ணும், காற்றில் அந்த சிறகடிக்கும் போது காற்றை பின்னோக்கி தள்ளிட்டு முன்னோக்கி பறந்து போகுது. இதை பார்த்தவங்க தான் எதை கண்டுபிடிச்சாங்க, இந்த விமானத்தை கண்டுபிடித்தார்கள். சரிங்களா? இப்போ இந்த விமானத்தில் நம்ம என்ன பண்ணுறோம், பயணம் செய்கிறோம். நிறைய டிவியில் நம்ம நியூஸ் பார்க்கும்போது நடுவானில் பழுதின் காரணமாக நம்ம தரையிறங்க முடியாமல் ஹெலிகாப்டர் தவிர்த்தது, ஏரோப்ளேன் தவிர்த்ததுன்னு என்ன பண்ணுறோம், நம்ம நிறைய கேட்குறோம் இல்லையா? சம்டைம்ஸ் இதில் ஏதாவது கோளாறு ஏற்பட்டுது, இந்த இங்கே உள்ளே இருக்க மிஷின்ஸு இல்லை ஏதாவது கோளாறு ஏற்பட்டுருச்சு, இந்த நடுவானில் இந்த ஏரோப்ளேன் நிற்குது. சப்போஸ் இது என்ன பண்ணலாம், வெடித்து சிதறலாம், இல்லை மேலேருந்து கீழே விழுந்துடலாம், தீப்பற்றி எரியலாம். இப்படியான நிகழ்ச்சியெல்லாம் நடக்கும்போது இதுலேருந்து உயிரை காப்பாற்றிக் கொள்வதற்காக நமக்கு ஒன்று கொடுப்பாங்க. அது என்னன்னு தெரியுமா? என்னது? பேராஷூட். பேராஷூட் பார்த்துருக்கீங்களா? படத்துலலாம் என்ன பண்ணுவாங்க, அப்படி மேலே ஒரு பலூன் மாதிரி பறக்கும், கீழே உட்காந்துருப்பாங்க. நிறைய படத்துலலாம் நம்ம பார்த்துருப்போம் இல்லையா? இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம், ஒரு மாடல் செஞ்சுருக்கோம். ஒன்றும் இல்லை, ஒரு பாட்டில் மூடி கீழே என்ன பண்ணியிருக்கோம், ஒரு நூல் கட்டி அதை ஒரு பேப்பரில் கட்டியிருக்கோம். சரிங்களா? இப்போ ஒரு குடம் மாதிரி இருக்கா? இது என்ன பண்ணணும்னா, நம்ம மேலேருந்து குதிக்கும்போது குடம் மாதிரி விரிஞ்சுக்கும், காற்று அதில் இருக்கிறதுனால நம்ம என்ன பண்ணலாம், பாதுகாப்பாக தரை இறங்கலாம். பாருங்க இது எப்படி பண்ணுறாங்கன்னு. தூக்கி தானே போட்டேன், ஆனால் கீழே வரும்போது எப்படி வந்துச்சு, ஒரு கொடை மாதிரி தானே வருது. இப்போ பாரு, நல்லா கவனி. இப்போ கீழே வரும்போது எப்படி ஒரு கொடை மாதிரி வருது இல்லையா? இப்போ இந்த பேராஷூட்டை நம்ம பயன்படுத்துகிறோம். அதே மாதிரி காற்று நீக்கத்தால் இன்னொரு எக்ஸ்பெரிமெண்ட்டை நம்ம செஞ்சு பார்க்கலாம். பாருங்க, இது வெறும் காஃபி குடிக்கிற கப்பு, ஒரு பலூன், இதை வச்சு என்ன செய்யறோம் பாருங்க. ஓகே, இப்போ இந்த பலூன்ல என்ன இருக்கு, காற்று